இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். மகனே அரவா, என் ஆயன் என்றும் ஆயன் என்றும் என்னை இப்படி தூராதூரமா நிந்தித்து பேச வேண்டாம் கண்ணே. நான் உன்னை பெற்ற உன்னுடைய தாய் நாகக்கண்ணி மகனை பார்க்கலாம் என்ற ஆசையிலே அவளோடு உன்னை தேடி வந்தேன் கண்ணே. கண்ணே கோபம் புளித்தி கொள்ளடா. நீ யாரு? நான் தாண்டா உன் பெரிய புண்டை. பெரிய புண்டான்னு சொல்லு. பெரிய புண்டா. ஆமா கண்ணு. அப்பா என் வக்கீலே, ராஜாவு மகனே, சேத்திலே மறந்த செந்தாமரை போல இருக்கு. இப்படி வெத்தலை போல் வாடி வதங்கி இருக்குது. எதப்பா காரணம்? குளிர் தாங்க பிடிக்க முடியலையே. அப்பா உனக்கு மட்டும் தான் இல்ல மகாதபதி ஜாத்தியா? இல்ல எனக்கு மட்டும் தான். அவருக்கு எழுத்து உள்ளாதான் இருக்கிறேன். அப்பா என்ன எப்படி அப்பா பெத்த? உம்மால ஓத்துதான் பெத்த. ஆமாங்க, நான் கூட அப்படித்தாங்க பெற்றேன். தாய் நீ தாய், உன்னை பெற்ற தாய் நாகக்கண்ணி. ஏண்டா மரக்கோல் பிடிக்கும் அடையா? ஆனா தாய் வேற பிள்ளை வேற.
உதையும் வாங்கி கண்ணனா இருந்தா உன் முன்னாடி நிப்பா. கேடு கட்ட போய் என் தாய் ஒரு பக்கமும் மகனோட பக்கமும் எங்களை தனித்தனியா பிரித்தியாடா. என் தாய் கையால ஒரு அண்ணன் தான் விசித்தேனா, இல்ல ஒருவா பால் தான் குடித்தேனா. என்ன தாய் ஒரு பக்கமும் மகன் ஒரு பக்கமும் எங்களை பிரித்தி வைத்தியாடா கண்ணா. பெற்ற தாய் நான் தான். தாயினுடைய பாசம் பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுன்னு சொல்லுவாங்க. கண்ணே உன்னை பெற்று உன்னை ஆசை என்பா எடுத்து வளர்க்காத இந்த தாய் நாக கண்ணி இவ்வளவு தூரம் இந்த அடர்ந்த கானகத்திலே உன்னை தேடி வந்திருக்க மகன். உன்னை பெற்ற தாய் தான். நான் என்ன செய்யணும் பெற்ற தாய்னு நிரூபிக்க? ஆனா நீதான் என் பெற்ற தாயாக இருந்தா 7 வெந்தரை இடணும். சரி, அந்த வெந்தரைக்கு அந்தான நான் நிப்பை, அந்த வெந்தரைக்கு இந்தான நீ நிக்கணும். ஆனா உன் கெண்டை சுரந்து என் முகத்தை மேல அடித்தா ஒண்ணு தாய் என்று ஏற்றுக்கொள்வேன். எடுத்தாலும் ஆவாதுங்க. வேகமான நடக்க முடியலையே. இதுக்கு மேல உங்க அம்மா மாலையில பால் திறந்து வந்து மூஞ்சில் அடிக்கிறது நெசமாங்க. பத்தக்காரங்க அதெல்லாம் பால் வராது ஒண்ணும் வராது. சொல்லுங்க, அது என்ன வத்தக்கரவை? பிள்ளை பார்த்து ரொம்ப நாள் ஆகி போச்சு. குழந்தை மாதிரி தான் பால் வரும். இதுக்கு மேல பால் அண்ணா மாயவா கண்ணா. என் மகனிடத்துல தாய் தான் சொல்லி நீதான் எனக்கு அருள் புரிந்தாய். வந்தியா அம்மா கண்ணு மாமா காலத்தால தொட்டு கும்பிட்டு ஏன் கத்தி கத்தி ஒட்டி அப்படி பாரு தொட்டு கும்பிட்டானாமா நர கால ரெண்டா போட்டு இருப்பான். ஐயோ ஐயோ அம்மா கண்ணு இருந்தாலும் இந்த அடபேரு காலத்துல அம்மடி வந்தானே சொல்லுங்க
என்னை தேடி இந்த உபலாயத்துக்கு வந்த காரணம் யாது? கண்ணே, என்ன காரணம் தெரியுமா? இல்லப்பா கண்ணே, என்ன மாமா இந்த வாடத்துல அடி அடி போட்டிய அடி அந்த மாதிரி வலுவ விழுந்துச்சு. இருந்தாலும் நானே சொல்றேன். என்ன விஷயம்? அண்ணா கண்ணே, மகனே, உன்னுடைய தந்தைமார்கள் காட்டில இருக்காங்கல்லவா? உன் தந்தைமார்கள் உயிரோடு இருக்காங்களா இல்ல செத்துட்டாங்களான்னு சொல்லி கண்ணிலே காண்பதற்காக கௌரவர்கள் 100 பேர் ஆரோக்கியமான வனம் போய் அங்கே பாடி கூடாரம் அமைத்து அங்கேயே தங்கியிருந்தாங்க. அதை அறிந்து மகுடவர்த்தகாசுரன் என்பவன் காளிக்கு இவர்களை பலி கொடுக்க வேண்டும் வரம் பெறுவதற்கு, அப்படி என்று சொல்லி 100 பேர்த்தையும் அழைத்து போய் காளிக்கு இப்ப விடியகாலம் ஆயிடுச்சு, இப்ப வெட்ட போறானா. அதனால அண்ணே, அந்த 100 பேருடைய பெண்கள் அனைவரும் நாகலோகத்திற்கு வந்து என்னை சந்தித்து எனக்கு வந்துட்டு அபயம் இதுதான், இந்த அபயத்தை கார்க்கிறேன்னு சொல்லி சத்தியம் செய்யுமான்னு சொல்லி கேட்டாங்க. சத்தியத்தை நானும் செஞ்சேன். ஆனா அந்த அசுரன் இடத்துல நான் பெண்ணாகப்பட்டவள் போய் சண்டை தான் செய்ய முடியுமா? உன் தந்தையாரும் ஆரணியமான வனத்திலே இருக்காங்க. அதனால அண்ணனை நினைத்து அழுது புலம்பினேன். அண்ணன் தான் உரைத்தார், உன்னாலதாமா முடியும், உனக்கென்று ஒரு மகன் இருக்கா, அந்த மகனை போய் நீ சந்திச்சு நடந்ததை எல்லாம் சொல்லி மகனை அனுப்பி வச்சா மட்டும்தான் அந்த மகடவர்த்தாசுரனை கொல்ல முடியும். ஏன்னா உன்னுடைய மகனும் ஆரண்யமான வனத்திலே திரிந்தவன், அந்த மகடவர்த்தகாசுரனும் ஆரண்யமான வனத்திலே இருந்தவன். அதனால உன் மகனால மட்டும்தான் அவனை மடித்து உன் சத்தியத்தை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி உங்க மாமன் தான் சொன்னாரு. அந்த சூரனை வெல்ல உன்னால் மட்டுமே முடியும். அம்மா இதோ கவலைப்பட வேண்டாம். ஆனா அவன் ஒரு மலவாசி, நீ ஒரு மலவாசி. ஆமா, நீ போனாதான் இந்த அசுரத்தை வெல்ல முடியும். உண்மைதான். அதனால நீ சென்று என் மாங்கல்யம் பறி போனாலும் அவங்க 100 பேருடைய மாங்கல்யத்தை காப்பாத்தன்னு சத்தியம் செய்துட்ட. அம்மா உடனே நாம சத்தியம் தவறாத சத்திரவளத்தில் பிறந்தவங்க, செஞ்சு சத்தியத்தை காப்பாற்றணும். அம்மா புறப்படுவோமா? அம்மா காளி கோயில் நான் தேடி. ஓ, ஓ, என்ன பாடம். அங்காள பரமேஸ்வரி ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம். அப்ப உனக்கு 10 வித
அங்காள ஈஸ்வரி அம்மா உனக்கு நடன சொல்லலை அம்மா உனக்கு நாடு முகத்தில்லை அம்மா அம்மா நீ தில்ல வளர்த்த விட்டு நீ திரும்பும் அம்மா இந்த மூவம் அம்மணி மலையாள சிறுகு மகளாக பிறந்து மகாதேவனுக்கு வாரியாக இந்த சக்தி அம்மா மாதவ தங்கையே கமகேஸ்வரி அம்மா அம்மா எங்க மால தங்கையே எங்க மகரமரி அடிச்சு அம்மணி மாதாட எல்லையில அடி காஜார கொண்ட சக்தி அம்மணி சுடுகாட்டு எல்லையில அடி சுட்ட விடம் நின்ற சக்தி அம்மா நல்ல காயோ அகிலாண்ட கோடி பிரம்மண்டலாயகி உனக்கு நல்லா பாப்பா என் தாய உனக்கு தாளாண்டோ அம்மா உனக்கு சுத்தி விளக்கறியும்
ஐயா சுவாமி பார்த்தாயா காளி கோயில்? காளி கோயில் தான் சாமி. இந்த காளி கோயிலுக்கு உங்களை எல்லாம் மாலை சந்தனம் போட்டு ஒவ்வொருத்தரையும் ஒரே வெட்டு இந்த காளி கோயிலுக்கு பலி கொடுத்து ஆத்தா கட்ட நான் வேண்டியமான வரத்தை வாங்கணும். இப்பவும் ஒண்ணு கெட்டு போறாங்க. சேர்ந்து வரும். இதோ என் நாட்டுல சரி பாது உங்களுக்கு எழுதி வைக்கிறேன். எங்களை விட்டு விடுங்க. நாங்கள் என்ன தப்பு செய்தோம்? எங்களை ஏன் கொள்கிறீர்கள்? உங்க நாடு ஆறுகிட வேணும். கேள்றா, உங்க நாடு ஆறுக்கு வேணும். நாங்க தேவூர்காரங்களை சிறப்பிடிக்கணும். தேவர்களை சிறப்பு தேவர்களை. அதனால டேய் டேய் மாலை போட உங்களுக்கு பகாரடா ஒரு மண்டிங்க ஒம்மால வாக்க தீர்த்து போடுங்க. தீர்த்தங்களா தீர்த்து கொண்டாடா இன்னும் காலு கழுவுனுங்க. ஆமா டேய் அந்த இது பொட்டு பொட்டு போட்டு எடுத்துட்டு வா. மாலை சந்திரம் போட்டு அதாவது தீட்டம் போட்டு துளுக்குனாதான் ஆத்த ஏத்துக்குவா. காலி ஆத்த ஏத்துக்க மாட்டான். அது அங்க பாரு, அங்க பிள்ளைத்தரம் இருக்கு பாரு, கரவத்துல ஓடி எடுத்துட்டு விடியா. அத்தா காளியாத்தா தாயே உன்னையே நம்பிக்கிற இந்த பிள்ளைய காப்பாத்துப்பா. காப்பாத்துறதா? எப்படியோ ஆனை கொடுத்துரு துளிக்கி போடு. டேய் முன்ன பொட்டு போட்டு அப்புறமா தீர்த்தம் போடுறான். ஓஹோ நாங்க எங்க ஊர் தீர்த்த கூட பூசாரி. அதானங்க பார்த்தேன். உயிரோடு இருக்கும் போதே பொட்டு வைக்கிறாங்களே. சாமி அத்தா இறங்கி வாடி. கும்பராவா குழந்தை விட்ட இறங்கி வாடி. முளபரித்த முத்தாயி முதிபரித்த குப்பாயி இறங்கி வாடி. வாடி கொக்கு பரித்த கொய்ந்தமா வாடி வாடி போடுறான். பொறம் மாலைய போடுங்கடாப்பா போடு ஓம் சுக்லாம்பரதம் சசி வர்ணம் உங்கூட்ல பொனமுழாயினமா உங்கூட்ல சவமுழாயினமா கத்திரிக்காயிரமா கருவாடாயிரமா சுவாஹா சாமி சொக்கஞ்சேரி கைலாஞ்சேரி சாமியோட பாம்பேரி சொக்கஞ்சேரி சாவத்தானே போறாங்க. அது சாங்கியத்துக்கு பண்றதுடா. இப்பயே பண்ணி போடலாங்க பாவம். நடக்குமா? ஏய் என்னங்க நீ தும்புளு பூசாரியாச்சே. ஆமாங்க. எப்பறா அவன் தும்புளு? ஏங்க நான் கீழே வீதியில் நின்று தும்புன்னா சரி மேலு வீதியில 10 போன விழுவும். நான் மேலு வீதியில நின்று தும்புன்னா கீழே வீதி பூரா நெருப்பு பிடிச்சிக்கிட்டு எறியுங்க. அதனால இங்க தும்பி இருக்கிற தும்பி இருக்கிற அருமையான சேகனுங்க. இப்ப இவங்க எல்லாம் சாவுவாங்க. சாவுவாங்க கண்டிப்பா சாவுவாங்க. சரி தீர்த்தத்தை போடு. துளி பிடிச்சி கொஞ்சம் துடுக்காதீங்கடா. காளியாத்தா உனக்கு என்ன குறை வச்சு ஆத்தா கும்புற ஆத்தால ஆத்தா ஏதோ ஒரு தொழிக்கு போடு ஆத்தா. நாளைக்கு வேணும் சம்பளம் நீ மீதியாவும். அண்ணா துளுத்துறாதனா ஒரே போடா போட்டுருவாங்க. துளுக்கு சாமி துளுக்கு. ஏன் தாமதம் பண்ற? என்ன குறை நடந்துச்சு சொல்லு. என்ன குறை வச்ச சொல்லு ஆயா. டேய் துளுக்கலால வெட்டத்தான் போறேன். துளுக்கலைனால வெட்டத்தான் போறேன். துளுக்கலினா ஆத்தா கோபத்துக்கு அனுப்பிடுங்க. வெட்டணும்னு முடிவு பண்ணிட்டேன். நான் வர வாங்கி ஆகணும். அதனால போட்டுக்கலாம் அலை கொட்டுக்கலாம். யாராவன் நல்ல நேரத்தில் வந்து காப்பாற்றினாய். சரிப்பா நீ அந்த மரம் இருங்க. சித்தப்பா தம்பி நல்லா பாஜி தம்பி என்ன பாஜி தம்பி கூப்பிடுறான்.
டேய், யாரா நீ? எந்த ஊருடா? கேடு கட்ட ஐயோக்கி மலை பருவதம் போல உருவம் 101 சிரம் 202 கரம் அகண்ட மார்பு நீண்ட கரங்கள் தானே வல்லவென்ற அகமாடா உனக்கு யாரா நீ? என் குலத்தை சேர்ந்த இந்த அப்பாவி கௌரவர்களே ஈவிரக்கம் என்று இந்த காலிக்கு வெற்றி அவங்க குலத்தை சேர்ந்தவனா? ஆத்தா 101 சிரத்துக்கு 101 நரபலித்தான் கேட்டா. அதனால எக்ஸ்ட்ரா ஒண்ணு 102 பலியா கொடுக்க வேண்டியதா போச்சு. டேய் யாரடா? எந்த ஊருடா? நீ கூறடா இல்ல ஓடுடா? ஓடுடா ஓடுடா. அப்படி சொல்லு. டேய், நான் தீர்த்தகிரி விளையாட்டு வரக்கூடிய மகனவர்த்தகா சொல்றேன். அதனால இந்த காளியம்மனிடத்துல நான் வர பார்க்க வேண்டி வரத்துக்கு போனேன். அப்ப அந்த காளிகா சொல்றா, டேய் மகனவர்த்தகா சூரா, உனக்கு வர தர வேண்டும் என்றால் உனக்கு இருப்பது 101 சிரம். 101 சிரத்துக்கு 101 நரபலி கொடுக்கணும். அது ஒரு குலத்துல பிறந்தவனா இருக்கணும். 4 செங்கோல் பிடிச்சு அரசாட்சி செய்யக்கூடியவனா இருக்கணும். அப்பேற்பட்டவனை கொண்டாந்து பலி இட்டா உனக்கு வேண்டியமான வரத்தை தரேன்னா. அதனால இவங்களை 100 பேர்த்தையும் வெட்டி நான் வர வாங்கணும். 102 வெட்டி செத்துனாலும் ஓடி போயிரு. அவன் என் குலத்தை சேர்ந்தவர்கள். அப்போ உனக்கு நேரம் கட்டிச்சு. இவங்களை எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு நான் செஞ்சது தவறு அப்படி நீ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு ஓடி போயிரு. உன் உயிர் மிக்கும். சிங்கத்தின் குகைக்குள்ள உள்ள பூந்துட்ட நீ ஒரு செம்மறியாடு. இனிமே நீ உயிரோட தப்ப போறதில்ல. இது பழங்காட்டு நரியடா. சலசலப்பு கஞ்சாது. இது தெரு நெருப்பு. உள்ள பூந்துட்ட கருகி செத்துருவ. ஓடி போயிரு. நான் உடனே வரேங்க. இந்த உபலாயத்துல நமக்கு எதிரிகளே கண்ண ஒருத்தன் தான் இருந்தோம். நமக்கு இன்னொரு எதிரி முளைச்சுட்டான்டா. நமக்கு இன்னொரு எதிரி முளைச்சிட்டா. சரிங்க, விட்டோமா? குடும்பங்க சொல்லுங்க. அவனை அப்படியே காலம் புடிச்சு கர 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 கரன்னு சுத்தி கீழே அடிச்சு மேல தூக்கி விட்டு. சரிங்க, 3 வருஷம் 10 நாள் கழிச்சு கீழே வந்து விட்டோம். சரி, நான் இருக்கும்போது நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? நான் ஒரு பெரிய வீரங்க, கராத்தா மாஸ்டர். பேர் என்ன? புருஷினி. ஆமாங்க. எங்க? சரி, உன் பேரு என்ன? மதிப்புக்கு மரியாதைக்குரிய ராணி அம்மா அவர்கள் அனைவருக்கும் ஒரு 100 ரூபாய் அன்பளிப்பு செய்திருக்கிறார். ஆண்டவருடைய அருள்பெற்று நோய் நொடி இல்லாத சுகசீவியா இருக்கணும். 18 பேர் இருக்கிற வெறும் 100 ரூபாய் எங்க காட்டு? நான் இருக்கும்போது நீங்க எங்க கவலைப்படுறீங்க? நான் ஒரு பெரிய வீரங்க. முந்தானே தோளுங்க. உழந்துராவே உழந்துராவே. உழவுலிங்க. காத்திரம் பாடிக்கிற பறந்து போயிடாதா? சொல்லுங்க. என்ன செய்வியோ ஏது செய்வியோ தெரியாது. நீ வரும்போது தலையோட வரணும். தலையோட தானே? தலையும் காலோட வந்துடுங்க. 800 ரூபா கொடுத்து விடுங்க. என்ன சொல்ற? ஆமா, தலையும் காலம் 800 ரூபா. சாயங்காலத்துல காலையில் போகும்போது அப்படி எடுத்து போயிடலாம். போடுங்க. வேலை காட்டணும். சரி, பாரு. யாரா நீ? நான் மாடவர்த்தகா சொல்றேன். நீ யாரா? நீ மாடவர்த்தா சோழனும் எந்த புண்ட சோழனும் தான் எனக்கு என்ன? எங்க மகாராஜா சண்டைக்கு வந்தது யாரு? நான் தான். நீயா? நான் யாருன்னு தெரியுமா? யாரா நீ? பைல்வானுங்க, பைல்வான். கராத்தா வீரருங்க.
சண்டாளா எல்லாம் மிஞ்ச முடியுமா ஒன்னால? இல்ல நீ செய்ய கராத்தாவை பார்த்தா நான் தான் தோல்வி அடைஞ்சிருக்கணும். ஆமாங்க. சரி இப்ப எதுக்கு வந்திருக்கிற? சண்டைக்கு வந்துக்கிறேங்க. அப்படியா? ஆமா. சரி வா, ஆகட்டும் வா. சரி போடுங்க. ஐயோ நாய கீழே போட்டு அழுத்திட்டா எப்படி சண்டை பண்றது? மகாராஜா எனக்கு தெரியும். எப்படிங்க தலைவாடு தான் வருவது எனக்கு தெரியும். ஆமாங்க, தலையாடுத்தாங்க வந்துங்க. சண்டைக்கு போனுங்க. அந்த சூரியனுக்கு சண்டை பண்ண தெரியலங்க. சண்டை பண்ண தெரியல. சண்டை பண்ணதெல்ல நினைச்சபடி முடிச்சுட்டு குத்துறாங்க. சண்டை போட தெரியாம குரான் நினைச்சபடி குத்துவான். நினைச்சபடி குத்துறாங்க. அவனுக்கு சண்டை பண்ண தெரியலங்க. மத்தவன் செய்யறது மத்தவமா, சரிங்க. தான் செய்யறது தான் உத்தமமா. உத்தமமா. என்ன மறந்துட்டீங்க? அடடடடடட. என்ன விட்டுட்டு என் திறமை பத்தி தெரியுமில்ல உங்களுக்கு? சொல்றாங்க வரையிருங்க இங்க. சொல்றாங்க. ஏய், யாரா நீ? நான் யாரு எப்பேற்பட்ட ஆளு தெரியுமா? எப்பேற்பட்ட ஆளு? என் வீரத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு ஓடி போயிரு. சரி சொல்லு. என் வீரத்துல கொஞ்சமாவது சொல்றேன். சொல்றா. ஓடியா போயிடணும். சரி சொல்லு. கொசு இருக்குதே, கொசுவு. சரி. கொசு முட்டை பாத்துக்கிறியா? ஆஹா. கொசு முட்டை ஆம்புலேட். கொசு முட்டை ஆம்புலேட். சரி. ஈக்குதே ஈ. ஆமா. ஈ காலை வெட்டி சூப்பு வச்சு கொண்டுச்சு வளர்ந்து உறும்பு உடம்புட இந்த உடம்பு. கொசு முட்டை ஆம்புலேட். சரி. ஈ காலு சூப்பு குடிச்சு விட்டு மத்தியானத்துல நட்ட நடு ரோட்ல கட்டெரும்ப கம்பத்துல கட்டி போட்டு கட்டப்பாறையால அடிச்சு கொண்டாளு. கட்டெரும்ப? ஆமா. ஓடியா போயிரு, உன்னை கொண்டு போடுவேன் நானு. அப்படியா? ஆமா. அப்ப அதனால நான் ஓடி போயிடணும். ஆமாடா. சரி உனக்கு நேரம் கட்டுக்குச்சு. சண்டை தலைவா ப்ளீஸ். கட்டி சண்டை விதிமுறை தெரியுமா உனக்கு? கத்தி சண்டை? ஆமா. எனக்கு தெரியாதப்பா. எப்படி கத்தி சண்டை தெரியாது? இதுக்கு தான் ஒரு வாத்தியார் வேணுங்கிறது. சரி எப்படி கத்து கொடு. கொண்டாத. இது என்னது? கத்தி. இந்த கீழே போட்டுருணும். சரி போட்டுருமா? போட்டுரும். கத்தி அங்க சண்டை பண்ணுதா? அடடே சாமி, அடடே அப்பா, ஐயோ ஐயோ அப்படின்னு யாரு கத்தியே சாவறான்னு அதுதான் கத்தி சண்டை. கத்தி சண்டை அப்படிதான். இப்படி 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 போடுறது சண்டை. ஒண்ணும் பண்ண முடியலைங்க. கேட கேட கேட்ட மலம். யார் இடத்துல?
அவன் உடல்ல இருந்து ஒரு சொட்டு கீழே ரத்தம் விழுந்தா சாமி எங்க அவனை போல அரக்கர்கள் உருவாகிறாங்க. அண்ணா அருந்த சிரம் பொருந்துகிறது. இது எப்படி அம்மா? அவனை மடிக்கவே முடியலையே அண்ணா மாயவா. அந்த அசுரனை மடிக்க முடியவில்லை அங்கா. இதோ அந்த அசுரனை கொல்வதாக இருந்தால் இதோ அவன் சிரமாகப்பட்டது கீழே பூமியில் விழுக கூடாது. அவன் உதிரத்தை நீ ஒரு அக்னி தீச்சட்டி ஏந்தி அவன் சிரத்தை நீ அந்த சட்டியிலே வைத்தாய் என்றால் அவன் உயிர் போய்விடும். அவனுடைய ஒரு துளி உதரம் இந்த பூமியில விழுந்தா அசுரர்கள் நிறைய பிறப்பார்கள். அதனால அக்னி தீச்சட்டி ஏந்தி அந்த அக்னி தீச்சட்டியிலே அவனுடைய உதரத்தை எல்லாம் இப்படி செய்யணும். உண்மைதான் தண்டா, அப்படியே செய்யுங்கள். கை 200 கையை துண்டிச்சிருக்கிறேன். ஒரு சரம் 2 கரம் உன்னை உயிரோடு விட்டுருக்கிறேன். பொழைச்சு போ. நான் 101 சிரம் 202 கரத்தோட அகில உலகத்தையே அடைக்க ஆண்டவனா. இந்த ஒரு சிறை 2 கரத்தோட உயிர் வாழ்வேன்னு நினைக்கிறியா? நான் ஒருபோதும் உயிர் வாழ மாட்டேன். நான் எந்த காளிக்கு பலியிட்டு வரவாங்கலாம் என்று நான் காளிக்கு பலியிட கௌரவர் சேரை கொண்டு வந்தனோ அவங்கள பலியிட முடியாத தடுத்ததுனால எந்த காளிக்கு பலியிட முடியாத தடுத்தையோ அதே காளிக்கு இன்னொரு காளிக்கு பலியிட போகலாம். எந்த காலிக்கு பலி கொடுத்து வரவாங்க நினைக்கணும். எனக்கு முன்பக பின்பக எதுவுமே இல்ல. யாருக்காக பரிந்து இப்ப இந்த காளிக்கு பலியிடாம என்ன தடுக்கிறாயோ, இந்த காளிக்கு இப்ப நான் மடிவது போல அதே காளிக்கு அவர்களுடைய பாரபட்சமாக நீ மடிய போறான்னு சொல்லி சாபத்து கொடுத்திருக்கான். இதோ அவனும் மடிய போகிறவன், மடிய போகும் நேரத்திலே அப்படி பேசிக் கொண்டிருக்கிறான். அதனால் அது அடிபட்ட நாய் கொலைக்கத்தானே செய்யும். இது ஒண்ணு பெரிதாக என்ன வேண்டாம், ஒன்றும் நடக்காது. சரி கண்ணே மகனே, பாப்பா நாகலோகம் போலாம், தாயும் பிள்ளையுமா சேர்ந்து வாழலாம். மிருகத்தோடு மிருகமா இந்த காலத்து மிருகத்தோடு நான் வாழ்ந்துட்டேன். காலமும் நேரமும் கைகூடி வந்தா நான் உன்னோடு வந்து சேருவேன். மகனை பார்க்கலாம் என்ற ஆசை இருந்தா நான் இருமலை சாரல் வரேன். பார்க்கலாம் என்ற ஆசை இருந்தா நீ நாகலோகம் வாப்பா. ஆகட்டும் அம்மா, ஆகட்டும். கேளும் சபையார்களே, மகனவரத்ன அரவான் சண்டை என்ற நாடகம் இட்டுடு முட்டிட்டு இன்னும்
நம்மள ஆமா உலகம் பூரா அறிமுகம் செய்யும் அறிமுகம் செய்த லவ் மியூசிக் சேனல் யூடியூப் தெருக்கூத்து சேனல் அவர்களுக்கு அவர்களுக்கு எங்களுடைய ஆரூர்பட்டி சரஸ்வதி நாடக சபா சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.